முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்றும் தகவல். தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகிகள் இந்தி சமஸ்கிருத சேவர்களாக இருக்கிறார்கள். முரசொலியில் எழுதிய கட்டுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். கோவை வடக்கு அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக 2.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக முதல் தகவல் அறிக்கையில் தகவல். 2016 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் அசைய மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்ததாக புகார். அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் நடைபெறக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு இபிஎஸ் கண்டனம். திமுக அரசின் நீஜெட் ரியாக்ஷன் என்றும் விமர்சனம். சாலை மறியல் போராட்டத்திற்கு பதில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்ற 4 வாரங்கள் வேண்டும் என்று அரசின் வேண்டுகோளை ஏற்க மறுப்பு. போராட்டம் என்பது தொடரும் என்றும் அது தற்செயல் விடுப்ப அனைவரும் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களிலே காலையிலே ஆர்ப்பாட்டமாக இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் 28ஆம் தேதி தஞ்சாவூர், நாகை உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னையில் மார்ச் முதல் வாரத்தில் ஏசி புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். மாசி பிரதோஷத்தை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் குவியும் பக்தர்கள். இன்று முதல் 4 நாட்கள் மலையேறி செல்ல அனுமதி. சவரனுக்கு மேலும் 160 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 64,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இன்று கோவை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஈஷா யோகா மையத்தில் நாளை நடைபெறக்கூடிய சிவராத்திரியில் பங்கேற்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை தந்த 16 வயது சிறுவன். குழந்தை சத்தமிட்டதால் கல்லால் தாக்கியதில் ஒரு கண் சிதைந்த பரிதாபம். உதகையில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து நாயை வேட்டையாடிய சிறுத்தை. சிசிடிவியில் பதிவான பதவதைக்கு வைக்கும் காட்சி. விஜயலட்சுமி புகார் தொடர்பாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிலையில் முன்னேற்றம். காசா திருச்சபையினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் வாட்டிகன் தகவல். அமெரிக்காவின் ஒஹாயோ மாகாண ஆளுநர் பதவிக்கு போட்டி. இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமி அறிவிப்பு. போட்ஸ்வானாவில் கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. பல இடங்களில் வீடுகள், கார்கள் மூழ்கிய நிலையில் 8 பேர் உயிரிழப்பு. சாம்பியன்ஸ் டிராபியில் இன்று ஆஸ்திரேலியாவுடன் தென்னாப்பிரிக்க அணி பலப்பரட்சி. வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்த இரு அணிகளும் மும்முரம். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2.5 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி, விவரம் என்ன? தேவா, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவைச் சேர்ந்த அம்மன் அர்ஜுனன். இவர் அதிமுகவினுடைய கோவை மாநகர் மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். இவரது இல்லத்தில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 6:30 மணி அளவில் துவங்கிய சோதனை தற்பொழுது 3 மணி நேரத்தை கடந்து தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை நடைபெறுவதை தொடர்ந்து இது தொடர்பான தகவல் அறிந்த ஏராளமான அதிமுகவினர் தற்பொழுது
சட்டமன்ற உறுப்பினர் அமன் அர்ஜுனன் இல்லத்திற்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தொடர்ச்சியாக குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்னர் சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவரும் இந்த இல்லத்திற்கு வந்து என்ன நடக்கிறது என்பது குறித்து இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்டறிந்தார். தற்பொழுது இந்த சோதனை நடைபெறுவதை முன்னிட்டு இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஆய்வாளர் லதா தலைமையிலான போலீசார் 8க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த சோதனையின் பொழுது வீட்டிலிருந்து வெளியில் வந்த அம்மன் அர்ஜுனன் இந்த சோதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்படுவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையுமே கொடுத்திருப்பதாகவும் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் தற்பொழுது இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக 2,75,00,000 ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இது தொடர்பான சோதனைகளானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சோதனையை முன்னிட்டு ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது வீட்டின் முன்பாக குவிந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை நடைபெறுவதை முன்னிட்டு இங்கே ஏராளமான தொண்டர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை மேலும் சில மணி நேரங்கள் வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையில் இந்த சோதனை நடைபெறக்கூடிய இடத்திற்கு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் தொடர்ச்சியாக வந்து அம்மன் அர்ஜுனனுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. நிதித்தரம் மறுக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சைதாப்பேட்டையில் பேரணி நடைபெறுகிறது. கள தகவலுடைய நேரம் செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? கோகுல், இந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன? இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி சார்பாக தற்போது சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு என்பது திமுக மாணவரணி சார்பாக விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சென்னை பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கான நிதியை விடுவிப்போம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் திமுக மாணவரணி போராட்டத்தை அறிவித்திருந்தது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? எதற்காக இந்த போராட்டம்? இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கல்விக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம் நடத்துவது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திமுக மாணவரணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை திமுக மற்றும் திமுகவோடு தோழமையோடு இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் தற்பொழுது பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்துல தற்பொழுது திமுக மாணவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராகவும் அதே போல மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தின் போது கோஷங்களானது எழுப்பப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு சென்னை சைதாப்பேட்டை, அடையாறு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர் உள்ளிட்ட 6 இடங்கள்ல சென்னையில இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. அதே போல தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களையும் புதுச்சேரியிலையும் திமுக மாணவரணி மற்றும் இந்திய மாணவர் சங்கம், தமிழக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. தகவலுக்கு நன்றி கோகுல்.